ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் நமக்கு கார்த்திகை தீபமானது டிசம்பர் 13ஆம் தேதி அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு நாளாக பரணி தீபமும் கொண்டாடப்படுது. இதை பற்றி முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது கோவிலும் அதுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான மலையும் தாங்க. இதோடு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையும் தான் எல்லோருக்கும் ஞாபகத்து வருது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறாங்க. இருந்தாலும் இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை தீபமானது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. நினைத்தாலே முக்தி தரும் தலமாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபமானது 10 நாட்கள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. கார்த்திகை மாதம் முதல் நாளில் திருவண்ணாமலை கோவிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் நடைபெறுதுங்க. காலையிலும் இரவிலும் அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்தில் உலா வராருங்க. அவரை தொடர்ந்து மற்ற பஞ்சமூர்த்திகளான கணபதி, முருகன், சண்டீஸ்வரர் மற்றும் பார்வதி தேவியுடன் உலா வருகிறாரு. 2ஆம் நாளில் இந்திரன் தேரில் பஞ்சமூர்த்திகள் உலா வராங்க. 3ஆம் நாளில் 108 சங்காபிஷேகம் நடத்தி பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்தில் கம்பீரமாக உலா வராங்கங்க. 4ஆம் நாளில் காமதேனு வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் உலா வராங்க. கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாளில் காலையில் கலச பூஜை நடத்தப்படுதுங்க. இரவில் 25 அடி உயரமுள்ள வெள்ளி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் உலா வருவதுண்டு. 6ஆம் நாளில் காலை மற்றும் இரவில் 63 நாயன்மார்கள் உலா வருவதுண்டுங்க. 7ஆம் நாளில் மகாரதத்தில் பஞ்சமூர்த்திகள் கம்பீரமான காட்சியில் பிரம்மாண்டமான வீதி உலா வராங்க. 8ஆம் நாளில் காலையில் பெரிய குதிரை வாகனத்தில் இரவில் ஸ்ரீ பிச்சாண்டவர் உற்சவ ஊர்வலம் புறப்பாடு நடைபெறுங்க. 9ஆம் நாளில் இரவில் கைலாச வாகனம் புறப்பாடு. 10ஆம் நாளான கார்த்திகை தீபமானது அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படுதுங்க. மதியம் ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடைபெற்று மாலையில் சுமார் 2668 அடி உயரம் கொண்ட மலையில் கிட்டத்தட்ட 3500 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டு சரியாக 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படுதுங்க. இதுக்கு சிறப்பு பெற்ற கார்த்திகை தீப நாளில் தான் தீபம் ஏற்றுவதன் மூலமாக அண்ணாமலையார் தமது பிரச்சனைகளை நீக்குவதாக நம்பப்படுது. இப்படி தொடர்ந்து இந்த 10 நாட்களும் ரொம்பவே விசேஷமானதாக நடக்குதுங்க இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலில். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. ஏன்னா சிவபெருமான் இந்த நாளில் தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஜோதி ரூபமாக காட்சி அளித்தார். இந்த நாளில் மக்கள் அனைவரும் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக இருக்குதுங்க. பொதுவாகவே விளக்கு ஏற்றுவது நல்லது அப்படின்னு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றினா லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக குத்து விளக்கில் இருக்கும் 5 முகங்களும் பெண்களின் மன உறுதி, நிதானம், சமயோஜித புத்தி, சகிப்புத்தன்மை, அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 குணங்களை குறிக்குதுங்க. இந்த நாளில் தாங்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் விரதமிருந்து இடப்பாகத்தை பெற்றதாக சொல்லப்படுது. இதை தான் நாம் அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக வணங்குறோம். இதுவும் இந்த தீப திருநாள் அன்று தாங்க நடைபெற்றது. நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதன் மூலமாக போட்டி, பொறாமை, வஞ்சக எண்ணங்கள் எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு ஏற்றும் தீபத்தை பார்ப்பவருக்கு வழக்கத்தை விட அதிக புண்ணியம் கிடைக்கிது அப்படின்னு நம்பப்படுதுங்க. மேலும் இந்த திருநாளில் திருமால் துளசியை மணந்ததாகவும் தன்னோட மார்பில் அணிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தீப திருநாள் ஒரு நாள் மட்டுமில்லாமல் 3 நாட்களாக கொண்டாடப்படுதுங்க. முதல் நாள் பரணி தீபம், 2ஆம் நாள் திருக்கார்த்திகை தீபம் மற்றும் 3ஆம் நாளாக ஏற்றக்கூடிய தீபத்தை பஞ்சராத்திர தீபமாக சொல்லப்படுதுங்க. பரணி தீபம் என்பது கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் பூஜை அறையில் 5 விளக்குகள் ஏற்றப்படணும் அப்படின்னும் 5 விளக்குகளும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பரணி தீபமானது யம தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க.
கார்த்திகை தீபத்தின் முதல் நாளான பரணி நட்சத்திர நாளன்று மாலை வேளையில் பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள 5 புதிய மண் அகல் விளக்குகளை எடுத்து அதில் நல்லெண்ணெயில் 5 திரி போட்டு விளக்கை வட்டமாக ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நாள் விளக்கு ஏற்றுவது கார்த்திகை தீபமாக சொல்லப்படுதுங்க. இது கார்த்திகையும் பௌர்ணமியும் ஒரு சேர இணையும் நாளில் மகா தீபம் ஏற்றுவோம் திருநாளாகுங்க. திருவண்ணாமலையில் சரியாக மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றி பின்னர் நம் வீட்டு வாசலில் குறைந்தபட்சம் 27 விளக்குகளாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாள் ஏற்றப்படும் விளக்கு பஞ்சாராத்திர தீபமாகுங்க. இந்த தீபம் சிவனுக்கும் முருகனுக்கும் ஏற்றப்படுது. இது மாதிரி யாரெல்லாம் வீட்டில் விளக்கேற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அதோடு இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் மேச ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து அதிகமாக தாங்க இருக்குது. உங்களோட பொருளாதார நிலையும் ஓங்க போகுது. உங்களோட முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்கள் தருங்க. ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதால சுதந்திர எண்ணமும் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாங்க. இந்த மாதம் மேசராசிக்காரங்களின் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. போட்டிகள் எல்லாமே இந்த மாதத்தில் விலக போகுதுங்க. வாடிக்கையாளரின் பல வகையான கருத்துக்கு நீங்கள் மறுப்பு சொல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இது வியாபாரத்தை பெருக்கவும் உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் தக்க வச்சிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. நிறைய வேலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பீங்க. இதன் மூலயமா உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு அணுகுமுறை உங்களுக்கு நீடிக்க போகுதுங்க. கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது ரொம்பவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தாங்க அமைய போகுது. இந்த டிசம்பர் மாதத்துல நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குதுங்க. நிறைய பணத்தை சேமிக்க ஆர்வம் உண்டாகுங்க. உங்களுடைய தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் மூலமாகவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பீங்க. வீடு மனை வாங்கவும் எதுலையாவது பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய தொழிலையும் பணம் முதலீடு செய்வீங்க. இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுதுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியமும் அதிகமாகுங்க. மற்றவர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வந்தாலுமே கூட வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் போயிட்டு உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. மேச ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் அதிகமான பொருளாதாரம் இருக்குங்க. பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செயல்படுறது ரொம்பவே முக்கியமாக வச்சுருப்பீங்க. கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை இந்த மாதத்தில் வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தையும் இப்போ செஞ்சு முடிக்க போகிறீங்க. மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வர போகுதுங்க. அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி முன்னேறுங்க. அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. நண்பர்களுக்கிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க. உங்களோட மனசில் துணிவு அதிகமாகுங்க. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. ஒரு சிலருக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அது எல்லாமே மருந்து மாத்திரைக்கு கட்டுப்பட்டதாக தாங்க இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாங்க. அது எல்லாமே அனுசரித்து போகிறது மூலியமா உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுங்க. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட போகுது. திருமண வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல தேடி வர போகுதுங்க. புதிய வரன்கள் அமைய போகுது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. எல்லா வகையிலுமே வெற்றி பெற இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்குவாங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள், புதன், வெள்ளி அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ
வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.